ஏன் எதுக்கு இந்த வேலை நல்லா தானே இருந்தது, எதுக்கு இப்படி மாற்றி தொலைச்சா அப்படின்னு என்ன நானே திட்டிக்கிற அளவுக்கு நான் ஒரு வேலை பண்ணியிருந்தேன். கிச்சன் கவுண்டர் டேபிள் கார்னர் ஷெல்ஃப் ஒன்று பார்க்கலான்றக்காக அங்கேயோ தேடி ப்ரௌஸ் பண்ணி ஒரு கவுண்டர் டேபிள் கார்னர் ஷெல்ஃபை நானும் ஆர்டர் பண்ணிட்டேன். ஆர்டர் பண்ணி என்னமோ 4 மாதம் ஆச்சு. பட் அப்படி இப்படின்னு நினச்சி இப்போ தான் இன்ஸ்டால் பண்ணி அதை வந்து செட் பண்ண ஆரம்பித்தேன். ப்ராடக்ட்டை பற்றி கான்ஸ்ன்னு சொல்ல ஒன்றுமே இல்லை. அந்த அளவுக்கு அமேசிங்கான ப்ராடக்ட் இது. உங்கள் கிச்சனுக்கு ஏற்ற மாதிரி எப்படினாலும் இதை ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஒரு ரொட்டேட்டிங் கார்னர் ஷெல்ஃப் இது. இதுதான் என்னோட பழைய கார்னர் ஷெல்ஃப் செட்டப்பு. திங்ஸ் கம்மியாக தான் இருக்கும். அண்ட் இந்த வாலை நானே பெயிண்ட் பண்ணி ஆல்ரெடி வீடியோ கூட நான் போட்டிருப்பேன். ஸோ திங்ஸ் நிறையா வைக்கணுமே அப்படின்றதுக்காக வந்து இந்த டேபிளை வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். சொன்ன மாதிரி வந்து திங்ஸ் நிறையா வந்து வச்சாச்சு. பட்டு நான் கஷ்டப்பட்டு ஒரு எஃபர்ட் எடுத்து அழகாக வரைஞ்ச என்னோட பெயிண்டிங் வந்து இந்த டேபிள் வச்சதில் சுத்தமாக மறைஞ்சே போச்சுங்க. அதிகமாக திங்ஸ் வைக்கிறதுக்கு இந்த ப்ராடக்ட் ஒர்த்தான ப்ராடக்ட் தான். எனக்கு தான் அது சொதப்பிடுச்சு. இது ரெண்டுத்தில் எது நல்லா இருக்குன்னு காமெண்ட் பண்ணுங்கள். ப்ராடக்ட் லிங்க் கீழே டேக் பண்ணியிருக்க லாங் வீடியோவில் இருக்குது. பாய்.